எவ்ரிவான், வெல்கம் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம ஒரு எக்ஸலில் 2 காலம்லையோ இல்லை ரோவில் இருக்க டேட்டாவை எப்படி ஒரு செல்லுக்கு கொண்டு வருதுன்னு தான் பார்க்க போகிறோம். இப்போ இந்த எக்ஸாம்பிளில் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் நேம் காலமில் இருக்க நேமும் லாஸ்ட் நேம் காலமில் இருக்க நேமும் எனக்கு ஃபுல் நேம் காலமில் ஒன்றா வரணும். நமக்கு இப்போ டேட்டா கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம மேனுவலாக டைப் பண்ணலாம். ஆனால் இப்போ நமக்கு நிறைய டேட்டா இருக்குது, ஒரு செல்லையும் போயிட்டு நம்ம ஒரு நேமை மேனுவலாக டைப் பண்ணோன்னா அதிகமாக டேட்டா இருக்கும்போது இட் டேக்ஸ் லாட் ஆஃப் டைம். ஸோ அப்போ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நம்ம இந்த மாதிரி கான்கேட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி குவிக்காக இந்த ஒர்க்கை பண்ணிடலாம். அதுக்கு என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம், ஃபுல் நேம் காலமில் போயிட்டு ஈக்குவல் டு கான்கேட் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கீழே அந்த ஆட்டோமேட்டிக்காக ட்ராப் டவுனில் உங்களுக்கு ஃபார்முலா வரும். அதை செலக்ட் பண்ணிவிட்டு அந்த எந்த காலமில் இருக்க நேம் ரெண்டும் உங்களுக்கு ஜாயின் பண்ணுமோ அதை செலக்ட் பண்ணி என்டர் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும். இப்போ எனக்கு ஏஞ்சல் ஜான்னு வந்திருக்கு, பட் எனக்கு என்னென்னா ஏஞ்சல் அண்ட் ஜான் ரெண்டுக்கு நடுவில் ஒரு ஸ்பேஸ் தேவைப்படுது. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா திருப்பி அதே ஸ்டெப்பை பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட் காலம் செலக்ட் பண்ணதுக்கப்புறமா கோட்ஸ்க்குள்ளார ஒரு ஸ்பேஸ் கொடுக்குறேன். விச் மீன் அந்த ஸ்பேஸ் அந்த இடத்துல வரணுன்றதை நான் ஒரு கமாண்டாக கொடுக்குறேன். கொடுத்துட்டு இது மாதிரி பண்ணப்போ எனக்கு ஏஞ்சல் ஜான் ஆட்டோமேட்டிக்காக வந்துருச்சு. ஸோ நெக்ஸ்ட் நான் ட்ராக் பண்ணி விட்டேன்னா எல்லா செல்லுக்கும் அந்த ஃபார்முலா செட் ஆகி நமக்கு வித்தின் செகண்ட்ஸ் 2 செல்லில் இருக்க டேட்டா இப்போ ஒன்றா காப்பி ஆகி ஒரு செல்லுக்கு வந்துருச்சு. That's more about concat function. Like, share, subscribe for more such videos. Thank you all.